உங்கள் பேர் அங்கே எங்கேயாவது ப்ரொமோஷனில் அடிபட்டுச்சு, இல்லை கம்பெனி ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன் சொல்லுவான், ஓ இவனை அங்கே கூட்டின்னு வந்து வைக்க போகிறாங்களா? அப்போ தான் ரிப்போர்ட்லாம் எடுப்பான், பழைய ரிப்போர்ட்லாம் எடுப்பான். எடுத்து யார்கிட்ட சொன்னால் நம்பனா. இப்போ இந்த உலகத்தில் பொய் சொல்கிறாங்க பாருங்களேன், அவங்கெல்லாம் நம்புற மாதிரியே பொய் சொல்கிறாங்க. அது ஒரு ஆவி. என்னது நமக்கு அதெல்லாம் வரவே இல்லை. கஷ்டமாக இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சங்கடப்பட வேண்டியதாக இருக்குது. நமக்கு ஒன்றும் அந்த பழக்க வழக்கம் நமக்கு வேணாம். இப்போ இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணுறாங்க. இவங்க பெருகக்கூடாது. என்ன பண்ணலாம் பண்ணுறாங்க பார்க்கலாமா? அடுத்து வாசிங்க 12வது வசனம் 13வது பண்ணி. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ எரிச்சல் அடைந்தார்கள். அப்புறம் கொடுமையாக வேலை வாங்குறாங்க. கவனிங்க, இவன் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வரை கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டான். இந்த ஜனங்களை கொடுமையாக வேலை வாங்குறான், கஷ்டப்படுத்துகிறான். அவங்களை கொண்டு ராமாஸ் என்கிற பட்டணம், இன்னொரு பட்டணத்துக்கு அவங்க மூலம் கட்டுறான். எப்படியாவது அவனை ஒடுக்கணும், வளரவே கூடாது என்பதற்காக மிக கடுமையான வேலைகளை கொடுத்து அவனை ஒடுக்கினாலும் கர்த்தர் அவர்களோடு இருந்தபடியினால அவர்கள் ஒடுக்கமடையாதபடி பெருகினார்கள். இன்றைக்கி கூட சொல்கிறேன், உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறாங்களா, நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏனால் ஒடுக்கிறதுக்கு மனுஷன் இருக்கிறானா, உங்களை வளர்ச்சிக்குள்ளாக்குவதற்கு கர்த்தர் கூடவே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை. அல்லேலூயா. உங்களை ஒடுக்குகிறதுக்கு ஒரு கூட்டம் வேலை செய்கிறதுனா உங்களை பெருகிறதுக்காக கர்த்தர் கூடவே இருந்து வேலை செய்கிறார். கையை தட்டி ஆண்டவரை. உங்களை எத்தனை பேர் ஒடுக்கணும் அழிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களை வாழ வைக்கணும், மேலே தூக்கணும், மேலே உயர்த்தி உயர்த்தி வைக்கணுன்றதுக்காகவே கடவுள் உங்களோடு இருக்கிறார். நீ அவங்கள பார்க்காத ஆண்டவரை பாரு. இந்த மனுஷங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்காது. எனக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் நல்ல கிளிப்பு போட்டுன்னு போனால் அந்த அம்மா பற்றி சொல்லிச்சு. ஒரு அம்மா கிட்ட போகும்போது பேசுறதுக்கு, நல்ல கிளிப்பு போட்டுன்னு போனால் அந்த கிளிப்பை கைட்டு அதில் இருக்கிற அந்த கல்லெல்லாம் பிடுங்கிடுவாங்க. நான் நல்ல துணி போட்டுன்னு போயிருந்தா அந்த துணியில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிச்சு போட்டுருவாங்க. ஐயா அவங்க இருக்கும்போது நான் நல்ல துணி, அவங்க கிட்ட போகும்போது நல்ல துணியே போட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. நான் சொல்ல. அல்லேலூயா. அந்த அம்மா இப்போ சோளிங்கரில் இருக்குது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், நம்ம நல்லா இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏமே, நம்ம நல்லா இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காம, நம்ம வளர்றது பிடிக்காம என்ன வேணால் பண்ணலாம். அவன் என்ன வேணால் பண்ணட்டும், நம்ம வளருவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, எதிரி என்ன பண்ணாலும் நான் வளருவேன். எதிரி என்ன பண்ணாலும் நம்ம வளருவோம். நம்ம சபைக்கு விரோதமாக என்ன உபாய தந்திரம் பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம சபைக்கு விரோதமாக என்ன உபாய தந்திரம் பண்ணாலும், என்ன சூழ்ச்சி பண்ணாலும், என்ன திட்டம் போட்டாலும் சபை வளரும், ஊழியம் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் அருகில் இருக்கிறவர்கள், பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் உங்களை ஒடுக்கும்படி, வேலை ஸ்தலத்தில் உங்களை ஒடுக்கும்படி, உங்களுடைய பெருக்கக்கூடாதபடி என்ன அவன் முயற்சி பண்ணாலும் உங்களை வளர செய்யும்படி, உயர்த்தும்படி, பெருக செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை. வளர்ந்து சொல்லுங்க, வளர்ந்து பெருகுவோம். நான் வளர்ந்துன்னா நீங்கள் பெருகுவீர்னு சொல்லணும். நான் வளர்ந்து சொன்னால் நீங்கள் பெருகுவீர்னு சொல்லணும். அல்லேலூயா. வளர்ந்து மிக உயர. ஆமென். அல்லேலூயா. நம்மை ஒடுக்க ஒருவனால் முடியாது. ஆமென். ஏன்னு சொன்னால் அவன் பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான் பாருங்களேன். எபிரேயருடைய குழந்தையெல்லாம் கொன்னுடு, அவனை ஒடுக்கு, என்னென்னலாம் திட்டம் போட்டு அவனை ஒடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கர்த்தர் அவனை விருத்தி அடைய பண்ணினாரே தவிர, பெருக பண்ணினாரே தவிர, குறுகி போக ஒரு நாள் விட்டதில்லை. உன் முன்னாடி நிற்கிற ஆப்போசிட்டான சுச்சுவேஷனை பார்த்து நீ பயந்துடாத.
உன் முன்னாடி நிற்கிற பெரிய உருவத்தை பார்த்து அதெல்லாம் பார்த்து பயந்துடாத. ஐயோ அவன் அந்த அதிகாரி எனக்கு எதிராகவே பயப்படாத. இந்த ஊரில் நான் வந்தேரியா வந்திருக்கிறேன், இந்த ஊருக்காரங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நான் என்னை பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தண்ணி போகக்கூட பயப்படாது. அவன் நம்மளை ஒடுக்கிறதுக்காக அந்த வார்த்தையை பேசுகிறான். அல்லேலூயா. தண்ணி மழை காலத்தில் தண்ணி வர்றது சகஜம். மழை தண்ணி நம்ம வீட்டு மேலே பெஞ்ச தண்ணி எங்கே பள்ளமாகுதோ அந்த நீரோடையை பார்த்து அது போக போகுது. உங்கள் வீட்டு மேலே மழை பெஞ்சுது, அந்த தண்ணி என் வீட்டு மேலே வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதில் என்ன லாஜிக் இருக்குதா? நம்ம மேலே அவனுக்கு வெறுப்பு இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம கூட சண்டை போடுறதுக்காக பேசுகிறான். நம்ம என்ன சொல்லணும்? அவங்க கிட்ட சொல்லணும், மழையே என் வீட்டு மேலே பெஞ்சியா இந்த பக்கமே வேறு மாதிரி போய்ட்டு அவங்க வீட்டுக்கு போகாது, அப்படி தான் நம்ம சொல்லணும். மழை கட்டு போய் அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்மளை ஒடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணு, திட்டம் போட்டுக்கிட்டே நம்மளை ஒடுக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நம்ம ஒடுங்கி போவது கிடையவே. பாருங்கள், இவன் செய்த வேலைக்கு தான் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். என்ன செய்கிறார்? ஒன்று, நன்றி இல்லாமல் போயிட்டானுங்க, கர்த்தர் அதை விட்டார். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக இந்த ஜனங்களை ஒடுக்கும்படி எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி பிள்ளைகளை கொலை செய்கிற நிலைக்கு வரான். இப்போ எபிரேய மருத்துவச்சிகள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு பயந்ததினால் அந்த குழந்தைகளை கொல்லலை. இவன் எபிரேய மருத்துவச்சிகள் பார்த்து கூப்பிட்றாரு. அவர் பூவால் சிப்பால் என்று 2 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறார். பார்வோன் ராஜா, என்னம்மா அந்த குழந்தைங்களை கொலை செய்ய சொன்னால் ஆண் பிள்ளைகளாம் உயிரோடு விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா கர்த்தருக்கு பயந்து ஒரு பதில் சொல்கிறாங்க, எகிப்திய ஸ்திரீகளை விட எபிரேய ஸ்திரீகள் பலசாலிகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பலத்தை பார்த்தா அவங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சுகப்பிரசவம் ஆகிடுது, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நம்ம ஊரில் கர்ப்பவதியான பெண்கள் என்ன பண்ணுவாங்க? மாசமாக இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள். மாசமாக இருக்கிற பெண் என்ன பண்ணுவாங்க? நான் பார்த்த வீடியோ ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊர் பெண்கள் படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பொதுவாக சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க, பெரும்பாலும் படுத்துப்பாங்கல்ல. ஆனால் இந்த வெளிநாட்டில் இருக்கிற வெள்ளைக்கார பெண்களை பார்க்குறேன், அவங்க ட்ரௌசரை மாட்டிக்கின்னு பனியனை மாட்டிக்கின்னு கன்சீவாக இருக்கிறாங்க. அவங்க பாட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஓடுறாங்க, ஓடியாராங்க, அந்த இதில் நடக்கிறாங்க, இப்படி அந்த வயிற்று தூக்கு எனக்கு அல்லேலூயா. அது மாதிரி அவங்க பலசாலியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எபிரேய ஸ்திரீகள் பலசாலிகள், அதனால் அவங்க நான் போகிறதுக்கு முன்னாடி மறுத்து வச்சு சொல்கிறாங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுது. இப்போ பார்த்தா உடனே நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு கட்டளை போடுறான், நீ என்ன பண்ணு, பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் கொண்டு போய் நதியில் போடு அப்படின்றான். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, தலைச்சன் பிள்ளைகள், எகிப்து தேசத்து அரண்மனையில் பிறந்த ராஜாவின் தலைச்சன் பிள்ளை முதற்கொண்டு மனிதர்கள் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரை இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணி போடுகிறார். அல்லேலூயா. அவன் முன்னாடி அதை செஞ்சுட்டான் பாரு, கர்த்தர் நீதியை செலுத்திட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை, உனக்கு ஒருத்தன் விரோதமாக எழும்பி ஏதோ செஞ்சு நீ பாதிக்கப்பட்டனா பயப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு நாள் அவர் நீதியை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை, உன்னுடைய துக்கத்துக்கும் உன்னுடைய கண்ணீருக்கு யாரோ ஒருத்தன் காரணமாக இருக்கிறான், உன் சைடு எந்த தவறும் இல்லாத போது உனக்கு விரோதமாக எழும்பி ஏதோ ஒன்று செஞ்சு முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கிட்டானா நீ பயப்படாத, அவனை கர்த்தர் தரமாட்டமாக்கிடுவார். பாருங்களேன், இந்த பிள்ளைகள் எல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா நடக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு? இந்த ஜட்ஜ்மெண்ட் எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது தெரியுமா? நான் சம்பவத்தை சொல்கிறேன் பாரு. இந்த நதியில் குழந்தைங்களை போட சொல்கிறாங்கல்ல, அதில் தப்பி பிழைத்தவர் தான் மோசே. யார் அவர்? தப்பி பிழைத்தவர் தான் மோசே. இப்போ எங்கே கொண்டு போய் வளர்க்குறாங்க? 3 மாதத்துல எங்கே போயிட்டார் இவர்? யார் கட்டளை போட்டானோ அவன் வீட்டுக்கு போயிட்டார். எங்கே இருந்தால் சொல்லுவாங்களே, அது மாதிரி திருடங்கையிலேயே ஒப்பு கொடுத்த கதையாக போச்சு, அந்த மாதிரி வேலியை திருடனே காவலுக்கு வச்ச கதையாக போச்சுன்ற மாதிரி அவனை கொண்டு போய் அரண்மனையில் வச்சுட்டார் பார்வனுடைய குமாரத்தின் மூலமாக. இப்போ அங்கே பார்வனுடைய குமாரனாகவே வளருகிறார். இப்போது 80 ஆண்டுகள் கழித்து, எத்தனை ஆண்டுகள்? மோசேவோட வயது 80வது வயதில் கர்த்தர் சந்திக்கிறார். இப்போ அதில் 1 வருஷம் 2 வருஷம் கூட்டிக்கோங்களேன், நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்வோனுடைய பேசுகிற பொழுது ஏறத்தாழ 80 ஆண்டுகள் சரியாக கழித்து இப்போ கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். மோசே பிறக்கும் போது பிறந்த எல்லா குழந்தைங்களும் நதியில் போட்டாங்க. மோசே பிறக்கும் போது அன்னைக்கு எபிரேயருடைய ஸ்திரீகள் பெற்றெடுத்த எல்லா பிள்ளைகளும் நதியில் போடப்பட்டது. மோசே அழகுள்ளவன் என்று கண்டு அவனுடைய தாயும் தகப்பனும் அந்த குழந்தைய 3 மாதம் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒழிச்சு வச்சுருக்கும் போது 3 மாதத்துக்கு மேலே இவங்களால் கண்ட்ரோல் பண்ண, பிள்ளை வளர வளர சத்தம் போடும்ல, பிள்ளை வளர வளர சத்தம் போடும், சும்மா கத்தும். எவ்வளோ நேரம் தான் மூடி வைக்க முடியும்? போய் பிள்ளை வாயை மூட முடியுமா? போய் சேர்ந்துடாது குழந்தைங்க. இந்த மாதிரி நாளல் பெட்டியை செய்தி எகிப்து நைல் நதியில் விடுறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல பார்வனுடைய குமாரத்தை வர வச்சு காப்பாற்றுகிறார். இப்போ 80 ஆண்டுகள் அதில் தப்பி பிழைத்தவன், அவன் வயதுள்ள
அவனோடு ஈக்குவலில் முன்னாடியும் கொஞ்சம் பின்னாடியும் பிறந்த எல்லா குழந்தைகளும் எகிப்தின் நைல் நதியிலே போடப்பட்டு மீன்களும் முதலைகளும் தின்று மிச்ச மீதி விடல் மிதந்து எங்கேயோ போய் சேர்ந்துருக்குதுங்க. அந்த குழந்தையின் தாய்மாருடைய கண்ணீர்கள், அந்த குழந்தை இழந்த பெற்றோருடைய வேதனைகள், வருத்தங்களுக்கெல்லாம் நியாயம் விசாரிப்பதற்காக கர்த்தர் மோசேவை பிழைக்க வைத்து மோசேவை பார்வேனுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி, மோசே நாட்களிலே அந்த எகிப்து ராஜாவின் தலைச்சன் பிள்ளை முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் அனைத்தினுடைய தலைச்சன்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கர்த்தர் சங்காரம் பண்ணி போடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை. இப்போ ஒரு ஹைலைட்டான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. தப்பு பண்ணது யாரு? பார்வோன் ராஜா இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? வசனத்தை கவனி. எகிப்தின் தேவர்கள் மீது நீதியை, மனிதர் முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் நான் சங்காரம் பண்ணுவேன். சங்காரம் பண்ணி யார் மேலே நீதியை செலுத்துவேன்? எகிப்தில் இருந்த ஆவிகள், எகிப்தியர்கள் வழிபட்ட ஆராதனைகள், அந்த ஆவிகள் மீது கர்த்தர் நீதியை செலுத்துவாராம். இப்போ கவனிங்க, பாதிக்கப்பட்டது மனுஷனா ஆவியா? பாதிக்கப்பட்டது மனுஷன் ஆவியா? பாதிக்கப்பட்டது மனுஷன்தான். ஆனால் நியாயந்திருக்கப்பட்டது பிசாசு. ஹல்லேலூயா. நீதியை செலுத்தினார். இப்போது நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் நாம் சில பேர், இந்த யூதாஸ் எடுத்துக்கோங்களேன், எடுத்து வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 13:2. யோவான் 13:2 வாசிங்க. சீமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்கும்படிக்கு பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, கவனிங்க, எகிப்தின் ராஜாவுக்கு இந்த எண்ணங்களை கொடுத்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷங்களுக்கு இருந்த பிசாசு என்ன பண்ணுச்சு? எகிப்தியரை ஒடிக்கி, இஸ்ரவேலரை ஒடிக்கலாம், அவங்க வளர்ந்து போயிட்டாங்கன்னா மற்ற ராஜாக்களோடு சேர்ந்து நம்மோடு கூட யுத்தம் பண்ணி நம்மளை விட்டு போயிடுவாங்க, அதனால் அவங்களை ஒடுக்கலாம்னு சொல்லி கூட இருந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே என்னென்ன ஆவி செயல்பட்டதோ அந்த ஆவியெல்லாம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அந்த ஆலோசனையின் முடிவிலே அந்த குழந்தைகளின் நதியில் போடுகிற அளவுக்கு அந்த ஆலோசனை போச்சு. அதனால தான் கர்த்தர் இவனை தூண்டின. சில நேரம் நம்மளை பிசாசு தூண்டுவான், பாவம் செய்யும்படி தூண்டுவான். நமக்கு விரோதமாக சில பேரை தூண்டி விடுவான். நம்ம சொல்லுவோம், பாரு அவன் எனக்கு தூண்டி விட்றான் பார், எனக்கு விரோதமாக அவனை தூண்டி விட்றான் பார். தூண்டி விட்றானா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எனக்கு விரோதமாக தூண்டி விட்றாங்க, இவன் எனக்கு விரோதமாக எழும்பிடுறாங்க. பாருங்க, யூதாசை சத்துரு பிசாசு தூண்டின பின்பு இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறான். அதே அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 28வது வசனங்கள் வாசிங்க. எந்த வசனம் வாசிக்கிற? 27 மட்டும் கொஞ்சம் வாசிங்க. அந்த துணிக்கு வாங்கின பின்பு பாருங்களேன், பிசாசு வெளியிருந்து தூண்டுறது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. பிசாசு வெளியிருந்து தூண்டுறது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஆனால் உள்ளே புகுந்துட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? உடனே போய் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிரதான ஆசாரியரோடு வேலை செய்கிறான். அவனுக்கு என்ன கூலி கிடைச்சது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அநீதத்தின் கூலியினால் அவன் வயிறு வெடித்து செத்து போனான். நீங்கள் பிசாசுக்கு ஒருத்தன் வேலை செய்கிறான், இன்னொருத்தனை கெடுக்கிற வேலை பிசாசோட வேலை, இன்னொருத்தனை தந்திரமாக தள்ளுறது பிசாசோட வேலை, ஒருத்தனை ஒடுக்கிறது பிசாசோட வேலை. அவன் வளரவே கூடாது, வாழவே கூடாதுன்னு நினச்சி அந்த வளர்ச்சிக்கு எதிராகவும் வாழ்க்கைக்கு எதிராகவும் ஜீவனுக்கு எதிராக செயல்படுவது பிசாசோட வேலை. அப்படி பிசாசுக்கும் வேலை செய்கிறான்னா பிசாசு என்ன கூலி கொடுப்பான்? யூதாஸுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை. யூதாஸுக்கு என்ன தண்டனை? ஏசப்பா அவனை போய் தண்டிச்சாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை நியாயம் திருத்தாரா? ஒன்றுமே இல்லை. இவனுக்கே மனசாட்சி உறுத்துச்சு, தூக்கு மாட்டின்னு செத்து போயிட்டான். தூக்கு மாட்டின்னு செத்தவன் என்ன ஆனா? வயிறு வெடித்து இறந்து போனான். அல்லேலூயா. கயிறு தாங்காமல் கயிறு அருந்து அந்த கீழே விழும்போது கீழே இருந்த பாறைகள் மேலே வயிறு மோதி, ஏற்கனவே 2 நாள் 3 நாள் உப்பி போன உடம்பு இல்லையா, கீழே மோதன உடனே அது வெடித்து சிதறி குடல்கள் சரிந்து செத்து போனான்னு வேதம் சொல்லுகிறது. பிசாசு யாருக்கு வேலை செஞ்சான்? யூதாசு பிசாசுக்கு வேலை செஞ்சான். பிசாசு அவனுக்கான கூலியை எப்படிப்பட்ட கூலி கொடுத்துச்சு பாருங்க.
இந்த எகிப்தியர்களும் பிசாசுக்கு அந்த அவருடைய அந்த ஆவிகள் எகிப்தின் தேவர்களுக்கு வேலை செய்தார்கள். கடைசி நாட்களிலே கர்த்தர் நீதியை செலுத்தும் போது பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளை முதற்கொண்டு எகிப்தில் இருக்கிறதான சகல மனுஷருடைய பிள்ளைகளுடைய தலைச்சன்கள் வரைக்கும் மிருக ஜீவன்களுடைய தலைச்சன்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் சங்கரித்து போட்டார். கர்த்தர் எப்படி நீதி செலுத்துறாரு? நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலே தரலையே ஆண்டவரே. நான் சொல்கிறேன், 80 வருஷம் ஆச்சுங்க கர்த்தர் நீதியை செலுத்த. மோசேவின் நாட்களில் பிறக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் நதியில் போடப்பட்டார்கள். ஆனால் மோசே மட்டும் பிழைக்கப்பட்டார். ஆமேன். ஏன்னா இவன் சாட்சியாக நிற்கணுன்றதுக்காக. உங்கள் நாட்களில் கூட எத்தனையோ பேர் உங்களோடு கூட கலந்தவங்க யாரோ மரிச்சு போயிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னை உயிரோடு வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு சாட்சிக்காக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை. அல்லேலூயா. நம்மளை யார் ஒடுக்க நினைச்சாலும் சரி, நம்ம ஒடுங்கி போவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒடுக்குவதற்கு ஆள் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன்னை எவனாலும் ஒடுக்க முடியாது. உன் மேலே உனக்குள்ளே இருக்கிற பெரியவர். உன்னை எவனாலையும் ஒடுக்க முடியாது. உன்னை ஒடுக்க ஒருவனால் முடியாது. நீ வளர்ந்து கொண்டிருப்பாய், நீ தேசத்தில் பெருகுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஒடுக்கினவர்கள் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு எஸ்டாப்ளிஷ் இல்லை. அப்போ யாரும் நம்மளை ஒடுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த செய்தியை பற்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு தந்தீர உமக்கு நன்றி அப்பா. நான் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அதே சமயம் பாருங்கள், ஒரு பக்கம் நன்றி உள்ளவங்களாக இருங்க, இன்னொரு பக்கம் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். நம்ம யாருக்கு எந்த தீங்கு நம்ம மூலம் நடந்துடக்கூடாது. ஆமென். யாருக்கும் நம்ம மூலம் எந்த தீங்கு நடக்காதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். நம்மளால் மற்றவங்க கெட்டுறாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். கூடுமான வரையிலும் நன்மை செய்வோம். கூடுமான வரையிலும் நம்ம உபத்திரப்படுத்தவங்களை மன்னிப்போம். ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கு எதிராக செயல்பட்டவங்களை மன்னிக்க முயற்சி பண்ணுவோம், மன்னிப்போம். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்னால் அவனை மன்னிக்கவே முடியல ஆண்டவரே. ஆண்டவர் கேளு, இயேசுவே நான் மன்னிக்கிற மனசை தாங்க ஆண்டவரே. என்ன பண்ணியிருந்தாலும், ஒரு தம்பி அவன் வீட்டுக்கு வந்திருந்தாப்புல. அந்த தம்பி வந்து ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்தாப்புல. ஒரு அர்ஜென்ட் விஷயமா வந்தாப்புல. அவருடைய திருமணத்தை பதிவு செய்யணுன்றதுக்காக வந்தாப்புல. அப்படி பேசிட்டே இருக்கும், அது குடும்பத்தில் பெரிய சிக்கல். ரொம்ப வேதனையோடு இருந்தார். சொந்த ஊரில் தங்க முடியல அவரால். அவருடைய குடும்பமே செதறி போய் அங்கே தம்பி ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம். திருமணம் ஆயிடுச்சு. இந்த தம்பிக்கு திருமணமாகி மனைவியோடு இன்னொரு பக்கம் எங்கேயோ போய் மாமியார் வீட்டில் தங்கிக்கின்னு அங்கே தங்கி இங்கே தங்கி வேலை பார்த்துட்டு வாழ்க்கையை ரொம்ப போராட்டமான ஒரு நிலைமை. ஒரு நாள் என்னை நம்ம பழைய வாடகை வீட்டில் இருக்கும்போது வந்தார், என்னை சந்திக்க வந்தார். ஒரு காலையில் ஒரு வந்துட்டார். அன்றைக்கும் மழை நேரம் தான். அப்படியே உள்ளே உட்காந்து பேசிட்டே இருந்தால் அவருடைய பர்சனல் ஸ்டோரியெல்லாம் எனக்கு சொன்னார். அவங்க வாழ்க்கை நடந்த பிரச்சனை சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் நான் அவர்கிட்ட யோசித்து ஜோம் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தேன். நான் பேசி கொஞ்ச நேரத்தில் அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். தம்பி ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் உட்காந்துட்டு தான் இருக்கிறேன். அந்த வேதனையோடு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு, நான் சொல்லி வேதனை ஆகலை, அவருடைய காரியங்கள் அவ்வளோ மனசில் வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் வண்டி எடுத்துக்கின்னு பல்சர் பைக்கு புருன்னு திருப்பின்னு போயிட்டார். என்னடா அது, நம்ம ஏதாவது சொல்லி சங்கடப்படுத்திட்டோமோ அவருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு ஒரு சின்ன ஜோம் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோன் போட்டேன். ஃபோன் எடுத்தார். பிரதர், என்ன பிரதர் உடனே போனீங்கன்னு? இல்லையா, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த காரியம் என்னை. அப்புறம் பேசிவிட்டு நான் வரேன்னு திரும்பி வந்தார். ரிட்டர்ன் வந்துட்டு எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இதுதான் சொல்லி கொடுத்தேன், எல்லாரையும் மன்னிச்சிருங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி ஆலோசனை கொடுத்து சொன்னேன். இன்றைக்கி என்ன தெரியுமா, அவங்க தம்பி பேரில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அந்த தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து கல்யாணத்தை கட்டி கொடுத்து அவரும் வாழ்க்கை வாழ உதவி செய்திருக்கிறார். இப்போ ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர். கர்த்தருடைய சட்ட திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தேவன் அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்கள், மற்றவங்களை மன்னிக்கிற போது நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது, நாமளும் மாறுறோம், இன்னும் நாம் வளர்கிறோம், மாறுறோம். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படுகிறது, நம்ம வேறு நிலையில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? அப்போ மற்றவங்க நமக்கு தீமை செய்தவனை மன்னிச்சிரு, நம்மளை ஏமாத்தவனை மன்னிச்சிரு, நமக்கு என்ன பண்ணாலும் மன்னிச்சிரு அவனை. நீ சண்டை போடாத, பழி வாங்குறதில் எனக்குரியது நானே. நீங்கள் போய் ஆண்டவரே நான் கூட சண்டைக்கு போகிறேன்ப்பா, அவன் என்னை பண்ணிட்டேன் அப்படிலாம் போகாத. அப்படி போனேன்னே சண்டை இன்னும் பெருசாக தான் ஆகும். நீ சண்டை முடிஞ்ச உடனே மண்டையை உடச்சின்னு யார்கிட்ட வந்து நிற்ப? ஆண்டவரே நான் சண்டைக்கு போனேன், நீ என்னை காப்பாற்றக்கூடாது, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீ போகவே கூடாதுன்றது தான் கர்த்தருடைய விருப்பம். பாருங்கள், எகிப்திலே கர்த்தர் எகிப்தின் தேவர்கள் மீது நீதியை செலுத்தினார். அவன் ஒடுக்க முடியல. பாருங்களேன், கடைசியில் எல்லாத்தையும் வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். நீ போயிடு,
எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ, இங்கே இருக்காதீங்க, எகிப்தை விட்டு ஓடிப்போங்கன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புகிறாங்க. நம்முடைய சத்துரு ஒரு நாள் நம்மளை பார்த்து பயப்படுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் சத்துரு உன்னை பார்த்து பயப்படுவான். உன் சத்துரு யாருன்னு இது வரைக்கும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், சொல்லுங்கள். ஆனால் உன் சத்துரு பயப்படும் போது நீ அதை பார்ப்ப, அப்போ தெரியும் அவன் யாருன்னு. அல்லேலூயா. நம்ம சத்துருக்களை பார்த்து பயந்ததெல்லாம் போதும். ஏமே, எகிப்தில் இருக்கிறவங்க நம்ம ஒருத்தன் வீட்டாண்ட போனால் நம்மளை ஒடுக்க தான் செய்வோம். ஒரு ஃப்ரீடம் இருக்காது. நாங்கள் அந்த தெருவில் வாடகை இருந்தோம் இல்லையா, என்ன நீங்கள் இவ்வளோ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஏன் அலியலியான்னு கத்திங்க எடுக்கிறீங்க. நான் வீடு தான் வாடகைக்கு எடுத்து உள்ளே போனேன். அதுக்குள்ளாட்டியோ ஐயோ அலியலியாக்காரங்க வந்துட்டாங்க இங்கே, அந்த அம்மா ஒன்று ரொம்ப பேசு. அல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, மூடனுக்கு உத்தர சொல்கிற மாதிரி சொல்லணும் பைபிள் வார்த்தை சொல்லுது. நம்ம எல்லாம் வசனத்தோடு கொஞ்சம் அப்படியே ஒன்றி போய் பார்த்து சொய்வோம். ஒரு நாள் இறங்க ஒரு காரியத்தை செஞ்சேன், அதோடு நம்ம வீட்டை விட்டு வர வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை பிசாசு. அல்லேலூயா. அப்படியே நமக்கு விரோதமாக கூட்டம் கொண்டாங்க பாரு கர்த்தர், அவங்க கூட்டத்துக்குள்ளே ஒரு கலகத்தை உருவாக்குனார், எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நம்ம சத்ருவெல்லாம் ஒன்றா இருந்தால் தானே நமக்கு விரோதமாக பேலன்ஸ் செய்வான். சிதறடிச்சிட்டார் அவங்கள கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நான் ஒருபோதும் அவர்களை சத்துருவாக நினைக்கவே இல்லை. கடைசியாக அந்த வீட்டை விட்டு வரும்போது ஒரு நாள் போய் கதவை திறந்துட்டு எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்ட பிறகு சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு. மனசார அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிப்பார், சிதறடிப்பார். எதிரி நிறைய பேர் இருக்கிறான், நமக்கு எதிராக எழும்பிட்டான், பயப்படவே வேணாம். சூழ்ச்சி பண்ணுறான் பாஸ்டர், அவன் ஏதோ எனக்கு விரோதமாக தந்திரம் பண்ணுறான், என் பிஸ்னஸ்க்கு விரோதமாக, என் வேலைக்கு விரோதமாக, வருமானத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக, என் பிள்ளையோட வாழக்கூடாதபடி, என் குடும்பத்தில் ஏதாவது கலகத்தில் உண்டு பண்ணி ஏதோ பண்ணி என் குடும்பத்தை அப்படியே ஒரு மாதிரி என் சமாதானம் இல்லாதபடி நிலைக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறான், எங்களாம் நாங்கள் அதனால் ஒடுங்கி கொண்டிருக்கிறோன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சத்துருக்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒரே ஒரு வசனம், 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:8, மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் 4:8 முடிச்சிடலாம், அவ்வளோதான். திருவந்து ஆயத்தப்படுத்துவோம். 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். அல்லேலூயா. பாருங்களேன், என்னை எத்தனை பேர் எத்தனை காரியங்களை போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நான் விசுவாசித்தேன் பேசுகிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்க பேசு, நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னை யாரும் ஒடுக்க முடியாது, நான் இப்படியே இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் பெரியவனாக இருப்பேன். அல்லேலூயா. நான் பேர் பெற்றவனாக இருப்பேன். அல்லேலூயா. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ பேசு, அவனை பார்த்து பயப்படாத, அவன் பிளான் பண்ணுறானே பயப்படாத. இப்போது இங்கே நம்ம சபை வந்துட்டோம், இங்கே என்னென்ன பிளான் நடக்குது நமக்கு தெரியும். பிசாசு ஒரு பக்கம் பண்ணுறான், கடவுளை அறியாதவன் ஒரு பக்கம் பண்ணுறான், இன்னும் ஒரு சிலர் ஒரு பக்கம் எதாவது பண்ணு, நான் வேணான்னு சொல்லு, ஆனால் நம்ம வளருவோம். ஆமென். நம்ம வளர்ச்சி அவன் கையில் இல்லை, தேவன் கையில் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் வளர்ச்சி உன் எதிரி கையில் இல்லை, தேவன் கையில் இருக்குது. அதனால் நீ வளர்ந்து கொண்டு தான் இருப்ப, நீ பெருகி கொண்டு இருப்ப. உன்னை யாரும் ஒடுக்க முடியாது. உன்னை ஒடுக்கினவர்கள் ஒடுங்கி போவார்கள், உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். கர்த்தர் உன் சத்துருக்களை பின்னிட்டு விழ செய்வார். உனக்கு தோல்வி இல்லை. சத்தமாக சொல்லு, உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு தோல்வியே இல்லை. நீ வளர்ந்து கொண்டிருப்பாய், நீ பெருகுவாய். உன்னை குறித்த தேவ திட்டம் தாமதித்தாலும் நிறைவேறும், அது நிறைவேறும். உன்னை ஒடுக்கினவர்களை கர்த்தர் ஒடுக்கி போடுவார். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு, ப்ரேயர் டிப்ஸ் சொல்கிறேன். எஸ்ப்பா, நான் ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ண. நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய ஜெபம் வசனத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து, ஏசப்பா என்னை ஒடுக்கினவர்கள் ஒடுங்கி போவார்களாக, அப்படி தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? என்னை ஒடுக்கினவர்கள் ஒடுங்கி போவார்களாக. அடுத்து ஒரு வார்த்தை, என்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்களாக. என்னை யாருன்னா விழுங்கி வச்சுருக்கிறாங்களா? நம்முடைய செயலை, திறமையை, அதாவது நம்ம ஒன்று செயல்படக்கூடாதபடி முடக்கி வச்சுருக்கிறதான் அப்படி சொல்கிறாங்க. நான் 2 காரியத்தை சொன்னேன். ஒன்று, வனஜாக்கு தெரியும், எங்கள் ப்ரேயரில் எங்களோடு இருக்கிறதுனால ஜெபம் பண்ணியிருக்கிறோமா அப்படிலாம். நம்ம என்னை ஒடுக்கினவர்கள் என்னை விழுங்கினவர்கள் சொன்ன பாருங்களேன், அவங்களாம் தூரம் போயிட்டாங்க.
அவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கும் உறவு இல்லாமல் பண்ணிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை அல்லேலூயா. நீ சொல்லணும், ஏசப்பா என்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே என்னை விழுங்கினவர்கள். சொல்லுங்க, ஒரு 10 முறை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்களாக.